அருமையான சங்கீதம் 27ஆம் சங்கீதம். அது தாவீதின் சங்கீதம். அதில் தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 4ஆம் வசனம். தாவீது சொல்றாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ராஜா தாவீது அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன தெரியுங்களா? தேவனுடைய மகிமையை பார்க்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கணும், தேவனுடைய மகிமையை பார்க்கணும். தாவீதின் விருப்பம் தேவனுடைய மகிமையை பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய விருப்பமெல்லாம் வேறது இல்லை. நம்மளுடைய இன்னைக்கு திருச்சபையோட விருப்பமெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான், பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். ஆனால் அவர் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய மகிமையை பார்க்கணும். அடுத்து என்ன செய்யணுமா? அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுகிறேன். ராஜாவுக்கு விருப்பம் அரண்மனையில் இருக்கணுங்கிறது இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தில் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் தங்கி இருக்கணும். நான் ஆலயத்தில் தான் அதிகமாக தங்கி இருக்கணும், அரண்மனையில் அல்ல. இன்னைக்கு நம்ம விருப்பமெல்லாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆலயனாலே பிடிக்கல இல்லை? ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு இருக்கு சிலருக்கெல்லாம். ஆனால் ராஜா தாவீது சொல்றார், என் உயிர் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பேன். அதனால தாங்க ஆண்டவர் தாவீதெல்லாம் உயர்த்தினார், உன்னதத்துக்கு, உன்னத லெவல்ல உயர்த்தினார். அடுத்தவர் சொல்றாரு, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. எத்தனை பேர் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்கிறீங்க? மைக்கெல்லாம் நல்லா எடுக்குதா? ஆராய்ச்சிலாம் செஞ்சுருக்கிறீங்களா? சபையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதா? ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறீங்களா? சபையில் என்ன குறைவு? நான் ஏதாவது சபைக்கு ஹெல்ப் பண்ணணுமா? சபையில் ஏதாவது நான் சரீர பிரயாசப்பட வேண்டியிருக்கா? பணிவிடை ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா? ஏதாவது சேர் வாங்க வேண்டியிருக்குதா? விரிப்பு வாங்க வேண்டியிருக்கா? ஏதாவது யாராவது ஆலயத்தில் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறீங்களா? என்ன சிஸ்டர் பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்க? இல்லை, எத்தனை பேர் ஆலயத்தில் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறீங்க? ஏசி ஓடுதா? ஃபேன் ஓடுதா? இது ஒரு ஆராய்ச்சி. இன்னொரு பக்கம் சபையில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறாரா? பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறாரா? சபையில் தேவ பிரசன்னம் இருக்கா? தேவ மகிமை இருக்கா? நான் வர சபையில் ஜெபம் இருக்கா? நான் வர சபையில் உபவாச ஜெபம் இருக்கா? இரவு ஜெபம் இருக்கா? நான் வர சபையில் சத்தியம் சத்தியமாய் போதிக்கப்படுகிறதா? நான் வருகிற சபை சத்தியத்தின்படி இயக்கப்படுகிறதா? நான் வருகிற சபை மனவாட்டி சபையா இருக்கா? நான் வருகிற சபையில் எழுப்புதல் இருக்கா? நான் வருகிற சபை வளர்ச்சியில் இருக்கா? வளர்ச்சி அடைகிறதா? நான் வருகிற சபையில் ஆண்டவர் வந்தார்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுமா? இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறீங்களா? இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறீங்களா? ஒரு சகோதரி தலையை ஆட்டிட்டா. இல்லை சிஸ்டர், ஆராய்ச்சி செய்கிறீங்களா? செஞ்சுருக்கிறீங்களா? குடும்பத்தில் என்ன தேவை ஆராய்ச்சி செய்கிறோம். இப்போ பிள்ளை +2 முடிச்சிருச்சுன்னா இப்போ ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் பிள்ளையை எந்த காலேஜில் சேர்க்கணும், என்ன படிக்க வைக்கணும், அதெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறோம். குடும்பத்தை எப்படி நடத்தணும், அதெல்லாம் ஆராய்ச்சி செய்கிற நம்ம ஆலயத்தை குறித்து ஆராய்ச்சி செய்கிறோமா? இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஆராய்ச்சி செய்கிறீங்களா? இந்த ஆலயத்தில் ஜெபம் இருக்கா? இந்த ஆலயத்தில் வேத வாசிப்பு இருக்கா? இந்த ஆலயத்தில் துதி இருக்கா? பாடல் இருக்கா? தேவ பிரசன்னம் இருக்கா? தேவனுடைய மகிமை இருக்கா? தேவனுடைய கிருபை இருக்கா? இந்த ஆலயத்தில் தேவ ஆவியானவர் அசைவாடுகிறாரா? நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா? அப்படிலாம் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறீங்களா? செஞ்சுருக்கிறீங்களா? சொல்லுங்க, செஞ்சுருக்கிறீங்களா? தாவீது செஞ்சிருக்கிறார் பாருங்க, ராஜாவா இருக்கிறார். இப்ப அந்த சங்கீதத்தை எழுதும்போது தாவீது ராஜா. அவர் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஆலயத்தில் தங்கி இருக்கணும். புரிந்து கொள்ளுங்க, ஆலயத்துக்கு வருவது பெரிய ஆசீர்வாதம்.
ஆலயத்தில் தங்கி இருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஆலயத்தில் கூடு கட்டுகிற புறாவா இருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஆலயத்தில் கெஸ்டா இருக்கிறது இல்ல, அவ்வப்போது வருகிற போகிற கெஸ்டாக அல்ல, ஆலயத்தில் தங்கி இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனுடைய மேன்மையெல்லாம் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுகிறேன். உண்மையிலே ஆலயத்தில் மிக மிக முக்கியமானது எதுனா, நிறைய காரியங்கள் ஆலயத்தில் ரொம்ப முக்கியம். அதில் மிக மிக முக்கியமானது பலிபீடம். ஆலயத்தில் மிக மிக முக்கியமானது என்ன? பலிபீடம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமோஸ் தரிசனம் பார்க்கிறாரு. ஆமோஸ் ஒன்றும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிடையாது. அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப தீர்க்கதரிசி கிடையாது. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவர் ஆமோஸ். அப்ப அவருக்கு ஆண்டவர் கிருபையா தரிசனமாகி அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரா? ஆமோஸ் 1:9 சொல்லுது, ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். ஆலயத்தில் தேவன் நிற்கிற இடம் தேவனுடைய பலிபீடம். இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் ஜனங்களோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். பலிபீடத்தில் ஆண்டவர் நிற்க கண்டேன். ஏன்னா அந்த பலிபீடத்தில் இருந்து தான் ஊழியக்காரர் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த ஊழியக்காரர் வழியாக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை ஜனங்களோடு பேசுகிறார், போதிக்கிறார், வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலிபீடம் எப்படி இருக்கணுமா? லேவியராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. லேவியராகமம் 6:13 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. அப்ப பலிபீடத்தில் தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? அக்கினி எப்போது என்ன செய்யணும்? எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. தேவனுடைய ஆலயத்தில் அக்னி, தேவனுடைய ஆலயத்தில் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, உன் விளக்கு எரிகிறதா அல்லது அணைகிறதா? உன் விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்கா இல்லை அணைந்து கொண்டு இருக்கா? பலிபீடத்தில் விளக்கு எரிந்து கொண்டு இருக்கணும், எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கணும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. உன் விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறதா அல்லது அணைந்து கொண்டு இருக்கிறதா? அணைஞ்சே போயிடுச்சா? எத்தனை பேர் சொல்ல முடியும் என் விளக்கு எரியுது சிஸ்டர்? எத்தனை பேருடைய விளக்கு எரியுது? நீங்க தான் விளக்கு, நீங்க தான் பலிபீடம், உங்க ஹார்ட் தான் பலிபீடம். அது எரிந்து கொண்டு இருக்கிறதா அல்லது அணைந்து கொண்டு இருக்கிறதா? அணைந்து போயிடுச்சா அல்லது மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறதா? உங்க விளக்குல ஜெபம் என்பது ஒரு விளக்கு, உபவாசம் என்பது ஒரு விளக்கு, வேத வாசிப்பு என்பது ஒரு விளக்கு, ஆராதனை என்பது ஒரு விளக்கு, அபிஷேகம் என்பது ஒரு விளக்கு. விளக்கு எரியணும்னா அபிஷேகம் மிக மிக முக்கியம், என்ன ரொம்ப முக்கியம். என்ன இல்லாம பலிபீடம் எரியாது, விளக்கு எரியாது. அப்ப எத்தனை பேருக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது? உங்க பலிபீடம் எரிகிறதா? உங்க பலிபீடம் எரிகிறதா அல்லது அவிந்து கிடக்கிறதா? அன்று சொல்லுகிற, ஒன்று அனலா இரு, இல்லட்னா குளிரா இருந்துரு. அனலா இல்லாம குளிரா இல்லாம வெது வெதுப்பா இருந்தா நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன். உன் விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறதா அல்லது அணைந்து விட்டதா? எத்தனை பேருடைய விளக்கு இன்னைக்கு அணைஞ்சிருச்சு தெரியுமா? இன்னைக்கு சபையில் எத்தனை பேருடைய விளக்கு அணைஞ்சிருச்சு தெரியுமா? உன் விளக்கு எரிகிறதா அல்லது அணைந்து கிடக்கிறதா? உன் பலிபீடம் எப்போது எரியணும்? காலை மாலையில எரியணும், இன்பத்துல துன்பத்துல எரியணும். நல்லா இருக்கும் போது மட்டும் ஜெபிப்பதல்ல, உபத்திரவ சோதனை நேரத்திலையும் நம்ம ஜெபம் என்கிற விளக்கு எரியணும், ஆராதனை என்கிற விளக்கு எரியணும். உன் விளக்க நீயே அணைச்சிடாத. உன் விளக்க ஏற்றினது கர்த்தர். உன் விளக்க நீ அணைச்சிட்டனா மறுபடியும் ஏற்ற வைப்பது ஈஸி அல்ல.
எத்தனை பேருடைய விளக்கு ஆலயத்தில் எரிந்து கொண்டு இருந்தது தெரியுமா? அவங்களே அணைச்சாச்சு. இன்னைக்கு ஆலயத்தில் எரிய வேண்டிய விளக்கு அப்படியே அணைக்கப்பட்டு எங்கெங்கே எரிந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆலயத்தை ஆராய்ச்சி செய்யுங்க. உன் விளக்கு எரியுதானே ஆராய்ச்சி செய்யு. இன்னைக்கு நீ இயேசு வந்தா போயிருவியா? ஆராய்ச்சி செய்யு. இன்னைக்கு உனக்கு மரணம் வந்தா பரலோகத்துக்கு போயிருவியா? ஆராய்ச்சி பண்ணிப்பார். எதையோ ஆராய்ச்சி பண்ற. பிள்ளைக்கு திருமண வயது வந்துருச்சு, பணத்துல பேங்க்ல பணத்தை சேர்க்கணும், கோல்டு சேர்க்கணும், அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்கிற பெற்றோரே, உன் விளக்கு எரியுதான ஆராய்ச்சி பண்ணு. எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். லேவியராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? லேவியராகமம் 24:2 என்ன போட்டிருக்கு? குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. அன்று சொல்றார் பத்தி, விசுவாசிட்ட கட்டளையிடு. தேவனுடைய ஆலயத்தில் பலிபீடம், தேவனுடைய ஆலயத்தில் விளக்கு எப்பொழுதும் எரியணும்னா விசுவாசி என்ன செய்யணுமா? இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை கொண்டு வர சொல்லு. அப்ப விசுவாசிகளாகிய நீங்கள் எண்ணெயோடு வந்தாதான் இந்த பலிபீடத்தில் எரிகிற அக்னி அப்படியே உங்க மேல படும்போது நீங்கள் பற்றி எரிவீர்கள். ஆலயத்தில் எப்பொழுதும் பலிபீடம் எரியணும்னா ஊழியக்காரன் செய்ய வேண்டியதை செய்யணும், விசுவாசியும் செய்ய வேண்டியதை செய்யணும். 2 பேரும் சரியா இருந்தாதான் ஆலயத்தில் விளக்கு எப்பொழுதும் எரியும். எண்ணெயோடு வந்திருக்கிறீர்களா? என்னையோடு வந்திருக்கிறீர்களா? ஏனோதானோடு வந்திருக்கிறீங்களா? அஜாக்கிரதையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதீர்கள். காலம் சமீபித்து விட்டது. சத்ருவானவன் எந்தெந்த விளக்க அணைக்கலான வகை தேடுறான். அவனுடைய வேலையே எரிகிற விளக்க அணைக்க வைக்கிறது தான். அணைக்க வச்சுட்டு அவன் ஜோலி முடிஞ்சிருச்சு, அவன் போயிட்டே இருப்பான். இந்த மஞ்சி என்கிற விளக்கு அணைந்து விட்டது, அவன் ஜோலி முடிந்து விட்டது. ஆமென். இந்த அக்னிகுருச தேவ சபை என்கிற விளக்க அணைக்கும்படியாக அவன் எவ்வளவு போராடுகிறான் தெரியுமா? யார் யாரை பயன்படுத்துகிறான் தெரியுமா? விசுவாசியே, ஓ மூலமா சபை பற்றி எரியணும். ஓ மூலமா சபையின் விளக்கு எரியணுமே ஒழிய ஒன்னால எரிஞ்ச விளக்கு அணைஞ்சிட கூடாது. ஆமென். எத்தனை விளக்கை எத்தனை பேர் அணைச்சிட்டாங்க தெரியுமா? செய்திக்கு தலைப்பு என்ன சொல்லுங்க? உன் விளக்கு எரிகிறதா அல்லது அணைஞ்சிடுச்சா? எப்பொழுது எரியுதா? எப்பொழுது எரியுதா? எப்படி எரியணும் தெரியுமா? விளக்கு எப்பொழுது எரியணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் எப்படி எரியணும் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 5:35 என்ன சொல்லுது? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீங்கள். உன் விளக்கு எப்பொழுதும் எரியணும், அதே நேரத்தில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் எரியுதா? பிரகாசிக்கிற விளக்கா உன் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கா? யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தானா, அதனால அவனுடைய நிழல்ல அநேகர் களி கூர்ந்தார்களாம். உன் விளக்கு எரிந்து பிரகாசித்தா நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்ப. அதான் அதனுடைய அடையாளம். உன் விளக்கு எரிகிறது உண்மைனா உன் தெருவில் இருக்கிற ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் உறவுகளுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னோட வேலை பார்க்கிறவர்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ சபைக்கு ஆசீர்வாதமா இருப்ப. உன் விளக்கு எரிந்து பிரகாசிக்கிறது உண்மைனா நீ சபைக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருப்ப. அதான் அடையாளம். யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். இயேசு சொன்ன சாட்சி அது. அதனால அநேகர் அந்த யோவான் ஸ்நானனுடைய நிழல்ல அந்த சில காலம் வெளிச்சத்தில் கலிகூற மனதாய் இருந்தார்கள். உங்க நிமித்தமா எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க? எத்தனை ஆத்துமாவுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க?
உண்மையிலே சொல்ல முடியும். அக்கினி கிறிஸ்துவ தேவ சபை என்கிற விளக்கு எரிந்து பிரகாசிக்கிறதுனால தான் பாளையங்கோட்டையிலேருந்து ஃபோன் வருது. உங்கள் சாட்சியை கேட்டோம், உங்கள் செய்தியை கேட்டோம். நீ எரிந்து பிரகாசிப்பது உண்மைனா நீ அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்ப. அநேக ஆத்துமாக்களை திருச்சபைக்கு அழைச்சிக்கிட்டு வரவே. நீ உண்மையிலே எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தா ஆத்துமாக்களை திருச்சபையில் அழைச்சிக்கிட்டு வருவேன். அடுத்து எப்படி எரியணும் தெரியுமா? என்னாகமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விளக்கு எப்படி எரியணும்னு. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. என்னாகமம் 8:2-3 வாசிங்க. ஆண்டவர் மோசேட்ட பேசுறாரு. மோசே, நீ ஆரோனோட சொல்ல வேண்டியது, ஆரோன் ஆசாரியன், ஆலயத்தில் ஆசாரிய ஊழியன் யார் செய்கிறா? ஆரோன் செய்கிறான். அப்போ ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறாரு, நீ ஆரோன்ட்ட சொல்ல வேண்டியது, எல்லாருமே வாசிங்கம்மா, நீ ஆரோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் சும்மா விளக்கு எரியறது இல்லைங்க, எரிய வேண்டிய பிரகாரம் எரியணும் சொல்றாரு. பார்த்தீங்களா? ஆரோன் ஆலயத்தில் 7 பொன் குத்து விளக்கு எரிய வைக்கிறல, அது கண்ணா பின்னான்னு எரியக்கூடாது. தேவ தண்டிற்கு நேராக, விளக்கு தண்டிற்கு நேராக எரியணும். நீ விளக்கு தண்டு என்பது இந்த இடத்துல தேவனை குறிக்குது. தேவ திட்டத்தில் நீ எரியணும், தேவ சித்தத்தில் நீ எரியணும், தேவனுக்காக நீ எரியணும், தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க நீ எரியணும். ஏதோ என் விளக்கு எரியுது சிஸ்டர், நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர், என் விளக்கு எரியுது, ஓகே. தேவ தண்டி, தேவ விளக்கு தண்டுக்கு நேராக எரியுதா? அதான் ரொம்ப முக்கியம். நீ எங்க எரிய வேண்டுமோ அங்க எரியிறியா? எந்த ஆலயத்தில் எரியணுமோ அந்த ஆலயத்தில் எரியிறியா? தேவனுக்கு நேராக நீ எரியிறியா? விளக்கு தண்டிற்கு நேராக எரியிறியா? இல்ல ஒரு வாரம் இங்க எரியிறது, இன்னொரு வாரம் இன்னொரு இடத்துல எரியிறது. அதான் என் விளக்கு எரியுதா? அதான் என் விளக்கு எரியுதா? விளக்கு தண்டிற்கு நேராக எரியணும், தேவ திட்டத்தின்படி எரியணும். விளக்கு தண்டு என்பது தேவன். அடுத்த வசனம் தான் என்ன ரொம்பவே உழுக்குன வசனம். என்ன போட்டிருக்கு? கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேராக. உன் விளக்கு ஒழுங்கா எரிய வேண்டிய இடத்துல எரியுதா? ஒழுங்கா எரியுதா? டிசிப்ளின். ஏதோ என் விளக்கு எரியுது சிஸ்டர், ஒழுங்கா எரியுதா? எரிய வேண்டிய பிரகாரம் எரியுதா? தேவனுக்காக எரியுதா? நீ வருகிற சபைக்காக எரியுதா? விளக்கு தண்டிற்கு நேராக எரியுதா? இல்ல கண்ணா பின்னான்னு எரியுதா? ஒழுங்கா எரியணும் நம்ம விளக்கு. சொல்லுங்க, என் விளக்கு சொல்லுங்க. 3 காரியம் சொல்லியிருக்கேன். என் விளக்கு எப்பொழுது எரியணும்? சொல்லுங்க, என் விளக்கு எப்பொழுதும் எரியணும். 2வது பிரகாசித்து எரியணும். 3வது எரிய வேண்டிய பிரகாரம் ஒழுங்கா எரியணும். ஒழுங்கு ரொம்ப முக்கியங்க, ஒழுங்கு ரொம்ப முக்கியம். விளக்கு தண்டிற்கு நேரா எரியுதா? ஒழுங்கா எரியுதா உன் விளக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விளக்கு அணைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. அணைக்கிறது, இடிக்கிறது, பிரிக்கிறது, இதெல்லாம் என்னது? ரொம்ப ஈஸி. மறுபடியும் எரிய வைக்கிறது, கட்டுறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உன் விளக்கு எரியுதா? ஜெபம் என்ற விளக்கு எரியுதா? குடும்பத்தில் சமாதானம் என்கிற விளக்கு எரியுதா? குடும்பத்தில் ஒருமனம் என்கிற விளக்கு எரியுதா? ஐக்கியம் என்கிற விளக்கு எரியுதா? சந்தோஷம் என்கிற விளக்கு குடும்பத்தில், அன்பு என்கிற விளக்கு குடும்பத்தில் எரியுதா? உண்மையில குடும்பத்தில் கணவன் என்கிற விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். மனைவி என்கிற விளக்கு என்ன செய்யணும்? எரியணும். பிள்ளை என்கிற விளக்கு என்ன செய்யணும்? எரியணும். பாஸ்டர் என்கிற விளக்கு என்ன செய்யணும்? எரியணும். சிஸ்டர் என்கிற விளக்கு என்ன செய்யணும்? எரியணும். அதுக்கு சபை விழித்திருந்து ஜெபிக்கணும். அடிக்கிற காத்துல, அடிக்கிற சுனாமியில உன் விளக்க அணைஞ்சிடக்கூடாது. வருகிற சோதனையில, உன் வீட்டில் வருகிற சோதனையில, உபத்திரவத்தில் உன் விளக்கு அணைஞ்சிடக்கூடாது.
ஒழுங்கா எரியணும். விளக்கு தண்டிற்கு நேராக எரியணும். எரிய வேண்டிய பிரகாரம் எரியணும். எரிய வேண்டிய இடத்துல எரியணும். நம்ம சபையில் எல்லாரும் எரிஞ்சா எப்படி இருக்கும் சபை? நம்ம சபையில் எல்லாரும் எரிய வேண்டிய பிரகாரம் எரிஞ்சா எப்படி இருக்கும்? இந்த தாலுகாவுக்கு சபை பிளஸ்ஸிங்கா மாறிடும். அல்லேலூயா. மங்கி எரியறதெல்லாம் மங்கி எரிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா சடன்னா அணைஞ்சிரும். சடன்னா ஒரு வியாதி வந்து கொண்டுட்டு போயிருச்சு. விளக்கு எப்பொழுது எரியணும்? வேதத்தில் அபியா என்கிற ஒரு ராஜா இருந்தான். அவன் யூதாவின் ராஜா. அவனுக்கு விரோதமா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் யுத்தம் பண்ண வந்தான். அவன் இஸ்ரவேலின் ராஜா, இவன் யூதாவின் ராஜா. யூதா இஸ்ரவேல் எல்லாமே கர்த்தருடைய ஜனம்தான். சாலமோன் செய்த பாவத்தினால ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரவேலின் ராஜாக்கள்லாம் தேவனுக்கு வசனம் தெரியும், எல்லாம் தெரியும், பயந்து நடக்க மாட்டாங்க. யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்து வாழுவாங்க. இந்த அபியா என்ன ராஜா சொல்லுங்க? எல்லாம் என்ன ராஜா சொல்லுமா? எல்லாம் சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. யூதாவின் ராஜா. இந்த அபியா என்கிற ராஜா குரோதமா இப்ப யாரு வந்தா சொல்லுங்க? இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் வந்தான். யெரொபெயாம் 10 லட்சம் ஜனங்களோடு வாசிக்கலாம் அந்த பகுதியை. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அங்கே போட்டிருக்கும், ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்தது. இப்போ அபியா யெரொபெயாம் 8 லட்சம் பலத்த பராக்கிரமசாலிகளோடு யுத்தத்துக்கு வந்தான். அபியா 4 லட்சம் இராணுவ பராக்கிரமசாலிகளோடு யுத்தத்தில் நின்று கொண்டு இருக்கிறான். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எவ்வளோ பராக்கிரமசாலிகள் சொல்லுங்க? சொல்லுங்க, கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எவ்வளோ பராக்கிரமசாலிகள்? 8 லட்சம் பேர் பலத்த பராக்கிரமசாலி. ஆனால் அபியாவுக்கு எவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க? 4 லட்சம் பராக்கிரமசாலிகள். இப்போ யார் ஜெயிப்பாங்க? யார் ஜெயிப்பா? யெரொபெயாம் தானே யுத்த காலத்தில் வந்து அப்படியே நிற்கிறான். அப்போ அபியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அபியா யெரொபெயாம் ராஜாவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொல்லுகிறான், ஏ யெரொபெயாம், என் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு. ஏ யெரொபெயாம், என் விளக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஏ யெரொபெயாம், என் விளக்கு விளக்கு தண்டிற்கு நேராய் ஒழுங்காய் எரிகிற விளக்கு. இந்த விளக்குக்கு விரோதமா சரியா எரியாத மங்கி எரிகிற நீ யுத்தத்திற்கு வருகிறாயா? நீ ஜெயம் பெற மாட்டாய். இந்த யுத்தம் உனக்கு சித்திக்கல் ஆகாதுன்னு அறைகூவல் விடுறாங்க. படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? எப்பொழுது எரிகிற விளக்குக்கு போராட்டம் வராதுன்னு பைபிள்ல இல்லை. பிரகாசித்து நான் எரியிறேன், அதனால எனக்கு போராட்டமே வராது, பைபிள்ல இல்ல. நான் விளக்கு தண்டிற்கு நேராக எரியிறேன், ஒழுங்கா எரியிறேன், அதனால எனக்கு போராட்டம் வராது, பைபிள்ல இல்ல. ஒழுங்கா எரிகிற விளக்குக்கும் பிரகாசித்து எரிகிற விளக்குக்கும் எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிற விளக்குக்கும் போராட்டம் வரும். ஆனா நம்மள சத்துரு மேற்கொள்ள முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. ஆமென், ஆமென். அபியா சொல்றான் பாருங்க, 2 நாளாகமம் 13:10-11 வசனங்கள் சொல்றான். யெரொபெயாம் சொல்றான், எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகல. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியரும் ஆமே. அவர்கள் தினந்தோறும் சொல்றான் பார்த்தீங்களா, எங்களுக்கு வந்து ஆரோன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆரோன் இருக்கிறான், ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. ஆசாரியர்கள்னாலே ஆரோன் குமாரர் தான், பணிவிடை என்றாலே லேவியர் தான். சரியா நாங்க ஒழுங்கா வச்சிருக்கிறோம். அழகா சொல்றான் பார்த்தீங்களா. ஆசாரியன்னா எங்கேருந்து தான் வரணும்? ஆரோன் குமாரர் தான் வரணும், ஆரோன்லேருந்து தான் வரணும்.
பணிவிடைனா எங்க இருந்து வரணும்? லேவியிலிருந்து. சரியா ஒழுங்கா வச்சிருக்கிறோம். அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியையும் சுகந்த வாசனையான தூபம் என்பது துதி ஜெபம் செலுத்துறாங்க. காலையிலையும் மாலையிலையும் பரிசுத்த மேஜையின் மேல் சமூகத்து அப்பங்கள் அடிக்க வைக்கப்படுகிறது. பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளையும் சாயங்காலந்தோறும் நாங்கள் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறவர்கள் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம். அதான் சொல்றான் பாருங்க. நீங்களோ அவரை விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றாருன்னா, தினந்தோறும் செய்ய வேண்டிய பலியை செலுத்துறோம், தினந்தோறும் செய்ய வேண்டிய தூபத்தை செலுத்துறோம், காலையிலையும் மாலையிலையும் பரிசுத்த மேஜை மேலே சமூகத்தை அப்பங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? அடுக்கி வைக்கிறோம். நாங்கள் பொன் குத்து விளக்க ஏற்ற வேண்டிய பிரகாரம் ஏற்றுகிறோம். விளக்கு தண்டுக்கு நேராக ஏற்றுகிறோம், ஒழுங்காக ஏற்றுகிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய தேவனுடைய காவலை சரியா காக்கிறோம். ஆனால் நீயோ அப்படி இல்லை. அவரை காக்க வேண்டிய தேவனுடைய காவலை சரியா காக்காதவர்கள். அதனால 12ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்யாதேங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்க ஆதரவு. என்ன அர்த்தம்? செய்ய விடுக்காது அப்படின்னு சொல்றான். ஆனால் அவன் கேட்கல. யுத்தத்துக்கு வந்தான். நடந்தது என்ன தெரியுமா? அபியாவினுடைய அவன் 8 லட்சம் பேரோட வந்தாலும் இவன் 4 லட்சம் பேரோட நின்னாலும் அபியாவின் விளக்கு எப்பொழுதும் எரிந்தபடியால், அபியாவின் விளக்கு பிரகாசித்து எரிந்தபடியால், அபியாவின் விளக்கு எரிய வேண்டிய பிரகாரம் ஒழுங்காக எரிந்தபடியால், விளக்கு தண்டிற்கு நேராக எரிந்தபடியால் என்ன நடந்தது? 15ஆவது வசனம், தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்து. யாரு செஞ்சா? தேவன். உன் விளக்கு சரியா எரிஞ்சா தேவனே உனக்காக யுத்தம் செய்வார். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அடுத்து பாருங்க, தேவன் அவர்களை இவர்கள் கையில் யாரு ஒப்பு கொடுத்தார்? இஸ்ரவேல் புத்திரர் தாழ்த்தப்பட்டார்கள். 20வது வசனம் பாருங்க, அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலம் கொள்ளாத மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால். யெரொபெயாம் விளக்கு சரியா எரியல, அபியா விளக்கு சரியா எரிந்ததுனால ஆண்டவர் யெரொபெயாமை அடித்தார். அவன் பலன் கொள்ளாதபடி அடித்தார். அவன் மரித்தான். அபியாவோ பலத்து போனான். ஆவியில் பலத்து இருக்க வேண்டிய திருச்சபை, ஆவியில் அனலாக இருக்க வேண்டிய திருச்சபை, ஆண்டவருக்காக எரிய வேண்டிய திருச்சபை எப்படி இருக்கு? நீ உன் மனசில் கை வச்சு கேளு. நீ சரியா எரியறியான்னு கேளு, ஆண்டவருக்காக எரியறியான்னு கேளு. நீ எரியறதுனால அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர்கிட்ட வழி நடத்துறியான்னு கேளு. நீ ஒழுங்கா எரியறியா, விளக்கு தண்டுக்கு நேராக எரியறியான்னு கேளு. அப்படி எரியலைன்னா உன்னை கரெக்ஷன் பண்ணிக்க, இனி காலம் செல்லாது. அப்படி நீ ஒழுங்கா எரியலைன்னா இன்னைக்கு உன்னை கரெக்ஷன் பண்ணிக்க. ப்ளீஸ் உன்னை கரெக்ஷன் பண்ணிக்க. விளக்கு தண்டுக்கு நேராக நீ எரியறியான்னு பாரு, ஆண்டவருக்காக எரியறியான்னு பாரு. ரொம்ப மனசு வலிக்குது. சபையோட நிலை ரொம்ப மனசை வலிக்குது. உண்மையிலே நான் சபைக்கு ஜெபத்தின் முக்கியத்தை கொடுத்தேன், வசனத்தின் முக்கியத்தை கொடுத்தேன், முழங்காலில் நிற்கிறதோட முக்கியத்தை கொடுத்தேன், யுத்த ஜெபத்தின் முக்கியத்தை கொடுத்தேன். ஆனால் அன்பை கொடுக்காம போயிட்டேன், ஆவியின் கனியை கொடுக்காம போயிட்டேன், ஒரு மனம் எவ்வளோ முக்கியம்னு பேசாமல் போயிட்டேன். அதனால தான் சபை இன்னைக்கு இந்த நிலைமையில் எரிந்து கொண்டு இருக்கிறது. நான் ஜெபத்தில் வளர்த்த அளவுக்கு, நம்ம சபைக்கு வந்த ஜெபக்குழுவை, ஆதியில் இருந்த ஜெபக்குழுவை ஜெபத்தில் வளர்த்த அளவுக்கு, வசனத்தில் வளர்த்த அளவுக்கு, அபிஷேகத்தில் வளர்த்த அளவுக்கு, முழங்காலில் நிற்கணும் அதுதான் முக்கியம்னு வளர்த்த அளவுக்கு, நான் அன்புல வளர்த்து இருந்தேன்னா, சமாதானத்தில் வளர்த்து இருந்தேன்னா, ஒரு மனம் ரொம்ப முக்கியம்னு வளர்த்து இருந்தேன்னா, விட்டு கொடுக்கிறது ரொம்ப முக்கியம்னு வளர்த்து இருந்தேன்னா, ஆவின் கனிதான் முக்கியம்னு வளர்த்து இருந்தேன்னா, இன்னைக்கு இத்தனை காலி சேருக்கு வேலையே கிடையாது.
தப்பு நான் தான் பண்ணிட்டேன். சபைக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? அன்பு. சபைக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? ஒரு மனம். சபையில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? ஐக்கியம். சபையில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுதல். அதை நான் கொடுக்காம போயிட்டேன். அதனால தான் சபையில் விளக்கு எரியுது, ஆனால் விளக்கு தண்டுக்கு நேராமல் எரியாமல் இஷ்டம் போல் அங்கே பார்த்து எரியுது, இங்கே பார்த்து எரியுது, இங்கே பார்த்து எரியுது. டிசிப்ளின் இல்லாமல் எரியுது. இந்த இதற்கு இதான் 7 பொன் குத்து விளக்கு. இதில் அப்படியே விளக்கு எரியுதுன்னா எல்லாம் இங்கே பார்த்து எரியணும். இந்த 7லையும் விளக்கு ஏற்றுறோன்னா 7 விளக்கு எதை பார்த்து எரியணும்? கொஞ்சம் பாருங்கள். விளக்கு தண்டை பார்த்து எரியணும். ஒரு விளக்கு அங்கே பார்த்து எரியுது, ஒரு விளக்கு இங்கே பார்த்து எரியுது, ஒரு விளக்கு இங்கே பார்த்து எரியுது, ஒரு விளக்கு இங்கே பார்த்து எரியுது, ஒரு விளக்கு இப்படி எரியுதுன்னா அலங்கோலமாக இருக்குமா, அழகாக இருக்குமா? வாயை திறந்து சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சபையில் விளக்கு எரியுது, அலங்கோலமாக எரியுது. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவது. அபியா என்ற விளக்கு சரியாக எரிஞ்சதுனால கர்த்தரே யுத்தம் பண்ணிட்டாரா? உன் விளக்கு சரியாக எரிஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கையில் என்றும் ஜெயந்தான். என்றும் நீ ஆசீர்வாதமாக தான் இருப்ப. என்றும் நீ அநேக ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வருவ. உன் விளக்கு எரிய வேண்டிய பிரகாரம் எரிஞ்சா அநேகர் உன் விளக்கின் வெளிச்சத்தில் கலிகூறுவார்கள். 2வது அணைந்த விளக்கு. நான் அதை பேசவே, அதுக்கு அப்படி தலைப்பு கொடுக்கவே விரும்பலை. நீ அணையாத தீபமாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஆனால் அணைந்த விளக்காக எரிஞ்சிடாத, விளக்கு அணைச்சிடாத. இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றின விளக்கை ஏற்றினது ஆண்டவர் அப்படியே கட்டிலுக்கு கீழே சிலர் வச்சிட்டீங்கல்ல. ஆண்டவர் விளக்கு ஏற்றினது, ஆண்டவர் ஏற்றின விளக்கை சிலர் என்ன செஞ்சிட்டீங்க? கட்டிலுக்கு கீழே வச்சிட்டீங்க, அணைஞ்சு போயிடுச்சு. சிலர் மரக்காலுக்குள்ளே வச்சிட்டீங்க. வசனம் இருக்கா? அப்படிலாம் இருக்கா? எத்தனை பேர் மரக்காலுக்குள்ளே வச்சிட்டீங்கல்ல? சாக்கு போக்கு சொல்லி நல்ல எரிய விட்டார். உங்கள் விளக்க எரிந்து பிரகாசிக்க வச்சாரு. ஆனால் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லி கட்டிலுக்கு கீழே வச்சிட்டீங்க, மரக்காலுக்கு கீழே வச்சிட்டீங்க. அதனால் விளக்கு என்ன செஞ்சிருச்சு? சிலருடைய விளக்கெல்லாம் அணைஞ்சிருச்சுமா. உன் விளக்க அணைய விடாத, உன் விளக்க அணைய விடாத. ஆராதனை என்கிற விளக்க அணைய விடாத, ஜெபம் என்கிற விளக்க அணைய விட்டுறாத. ஒரு 4 நாளைக்கு அதிகாலை ஜெபத்தை நிப்பாட்டி பாரு, 5ஆம் நாள் உன்னால் எழும்பி ஜெபிக்க முடியாது. உன் குடும்ப ஜெபம் என்கிற விளக்க அணைய விட்டுறாத. உன் உபவாசம் என்கிற விளக்கு, இந்த வேத வாசிப்பு என்கிற விளக்க தயவு செய்து அணைய விட்டுறாத. அதே நேரத்தில் விளக்கு தானா எரியாது, நீ தான் எரிய வைக்கணும். அப்போ ஜெபத்தை போடு. எண்ணெய் இருந்தால் தான் விளக்கு எரியும். அந்த எண்ணெயில் விளக்கு எரிஞ்சு வரப்ப அங்கங்கே முட்டு முட்டாக கருப்பு கருப்பாக வரும் பார்த்தியா? அதெல்லாம் ஆண்டவர் கரெக்ஷன் பண்ணுவார்னு நினைக்காத. நீயே என்ன செய்யணும்? அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும். அப்போ தான் எரிந்து பிரகாசிக்க முடியும். விளக்கு அணைய விட்டுறாதீங்க. உங்களை கைகூப்பி கேட்குறேன், கணவன் என்கிற விளக்கு அணைய விட்டுறாதீங்க. மனைவி என்கிற விளக்கு அணைய விட்டுறாதீங்க. அணைச்சிட்டிங்கன்னா விளக்கு அணைகிறதுல 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய ஜீவியாக அணைகிறது, இன்னொன்று மரண கண்ணி மேலே விழுந்து செத்தே போகிறது. அப்படி அணைஞ்சிருச்சுன்னா அணைஞ்சது தான் விளக்கு. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 21:17. அங்கே செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து 2 சாமுவேல் 21:17 பெலிஸ்தியனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். இது என்ன சம்பவம் தெரியுங்களா? கர்த்தருடைய ஜனம், ராஜா தாவீது ராஜாவுக்கு விரோதமாக பெலிஸ்தியன் யுத்தத்துக்கு வரான். இப்போ தாவீது
வயது முதிர்ந்த நிலை. அவர் இஸ்ரவேலுக்கு விலக்காய் இருக்கிறார். தாவீது இஸ்ரவேலுக்கு, நீ இஸ்ரவேலின் தேவனுக்கு விலக்கு, மறந்துடாத. தாவீது இஸ்ரவேலுக்கு விலக்கு, அக்கினி கிறிஸ்துவ தேவ சபை இஸ்ரவேலின் தேவனுக்கு விலக்கு. ஆமென். இது ஆணைய நீ விட்டுறாத. அவங்க எவ்வளவு கரிசனையா சொல்றாங்க பாத்தீங்களா தாவீதுட்ட, தாவீது யுத்தத்துக்கு நாங்க போறோம், நீ வந்துட்டா உன்னை அவன் கொன்னுட்டானா தாவீது என்கிற விளக்கு அணைஞ்சிரும், இஸ்ரவேலின் விளக்கு அணைஞ்சிரும். நாங்க யுத்தத்திற்கு போய் செத்தாலும் பரவாயில்ல, நீ செத்து போயிடக்கூடாது, அதனால நீ வரக்கூடாது யுத்தத்திற்கு, உன் விளக்கு அணையக்கூடாது. ஆமென். அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க விளக்கு அணையக்கூடாது. கொஞ்சம் என்ன பாருங்க, உங்க விளக்கு அணைய விட்டுறாதீங்க ப்ளீஸ். உங்க விளக்கு அணையக்கூடாது, உங்க விளக்கு அணையக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3:3. 1 சாமுவேல் 3:3 என்ன போட்டிருக்கு? தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போவதற்கு முன்னே சாமுவேல் படுத்து கொண்டான். சாமுவேல் சின்ன பிள்ளை, ஆலயத்தில் சின்ன பிள்ளையா இருக்கிறான். அவங்க அம்மா கற்றுக் கொடுக்கிறா, சாமுவேல் ஆலயத்தில் இரவு நேரத்தில் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கோம், குறிப்பிட்ட நேரத்தில் அணைஞ்சிரும், அதனால விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா இருட்டா போயிடும், அதனால அந்த விளக்கு அணையறதுக்குள்ள நீ ஆலயத்தில் படுத்துக்கப்பா, நீ ஆலயத்தில் படுத்துக்கன்னு அன்னாள் என்கிற தாய் சாமுவேல் என்ற பிள்ளைய எவ்வளோ அழகா உருவாக்கி இருக்கிறா பார்த்தீங்களா? என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? சீலோ குலத்து ஆலயத்தில் ஏலி என்கிற விளக்கு அணைய போகிறது. அதுக்கப்புறம் ஏலியின் பிள்ளைகளும் விளக்கா எரிந்து வரல, அதனால் ஏலி என்கிற விளக்கு அணைய போகிறதுனால ஆண்டவர் சாமுவேல் என்ற குட்டி விளக்க ஆலயத்துக்கு கொண்டு போய் சாமுவேலை ஏற்றி விட்டார். புரிஞ்சுக்கங்க, உங்கள் விளக்கு தான் ஆலயத்தில் எரியணும், நீங்கள் எரிஞ்சு தான் பலன் கொடுக்கணும். ஆனால் நான் எரிய மாட்டேன்னு அடம் பிடிச்சா அதனால் ஆலயம் இருண்டு போயிடாது. ஏலிக்கு பதிலாக சாமுவேலை கொண்டு வந்த கர்த்தர் நமக்கு பதிலாக இன்னொருத்தரை கொண்டு வந்து அந்த இடத்துல எரிய விட்டு விடுவார். இப்போ ஏலி சாக போகிறான்ல, ஏலிக்கு அப்புறம் ஆலயம் அணைஞ்சிடக்கூடாதுன்னு ஆண்டவர் குட்டி புள்ள சாமுவேலை கொண்டாந்து ஆலயத்தில் எரிய விட்டுட்டார் பார்த்தீங்களையா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத பட்சத்தில் நம்ம இடத்துக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து ஆண்டவர் ஏரிய பண்ணுவார். மோசே மரிக்க போகிறான், ஆண்டவர் யோசுவா என்ற விளக்கை கொண்டாந்துட்டாரா? எலியா என்ற விளக்கை அணைக்க ஏசபேல் என்கிறவ எழும்புனாளா? சொல்லுங்க. எலியா என்கிற தீர்க்கதரிசியின் விளக்கை அணைக்க ஏசபேல் என்கிற பொல்லாத மனுஷன் என்ன செஞ்சா? உன் விளக்கை அணைக்க சத்துரு எழும்பிட்டு இருக்கான். இந்த அக்கினி கிறிஸ்துவ தேவ சபைங்கிற விளக்கை அப்படியே அணைச்சிடணும். அதனால தான் ஒவ்வொன்றா அணைச்சான். இரவு ஜபத்தை அணைச்சான், கொடுக்கிறவர்களை அணைச்சான், நிறைய பேரை அணைச்சி இங்கே எரிய வேண்டியது எங்கெங்கேயோ எரிய விட்டான். அவன் வேலையை அவன் செஞ்சு ஜோலியை முடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் ஜோலியை முடிச்சுக்கிட்டு இருக்கான். தாவீது என்ற விளக்கை அணைக்க கரடி வந்ததில்ல, தாவீது என்கிற விளக்கை அணைக்க சிங்கம் வந்ததில்ல, தாவீது என்கிற விளக்கை அணைக்க பெத்த மகன் அப்சலோமே எழும்புனால அணைக்க முடிஞ்சதா? இந்த தாவீது என்கிற விளக்கு தண்டுக்கு நேராக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஒழுங்காக எரியுது, அணைக்க முடியலை. கண்களை மூடுவோம். உன் விளக்கு அணையக்கூடாது. அப்படியே செக் பண்ணி பாரு, உன் விளக்கு எரியுதான்னு பாரு, எரிய வேண்டிய பிரகாரம் எரியுதான்னு பாரு. ஆண்டவரே அப்பா, அக்னி கிறிஸ்துவ தேவ சபை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த அக்னி கிறிஸ்துவ தேவ சபை என்கிற விளக்கு எப்பொழுதும் எரிய உதவி செய்யுங்க, எரிந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க. விளக்கு தண்டிற்கு நேராக ஒழுங்கா எரிய நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த அக்னி கிறிஸ்துவ தேவ சபைக்கு வருகிற எல்லா விளக்குகளும் அப்படியே எரிய கிருபை செய்யுங்கப்பா. எந்த விளக்கும் அணைஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, நீங்களும் ஒப்பு கொடுங்க. ஜெபம் என்கிற விளக்கு
ஊழியம் என்கிற விளக்கு, உபவாச ஜெபம் என்கிற விளக்கு ஆண்டவரே ஒருபோதும் உமதுடைய வருகை பரியந்தம் அக்னி கிறிஸ்தவ தேவ சபையில் இந்த பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்னி எரிந்து கொண்டே இருக்க உதவி செய்யுங்கப்பா. எப்போது வருகை பரியந்தம் ஆண்டவரே விளக்கு தண்டிற்கு நேராக எரிய கிருபை கொடுங்கப்பா. ஒருபோது சபையில் ஒரு விளக்கு அணைஞ்சிடக்கூடாது ஆண்டவர், அணைஞ்சிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி அக்னி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.